மைத்ரேயன் முகூர்த்தம் எப்போ எங்கள் நித்யா மேம் வந்து மைத்ரேயன் முகூர்த்தத்தை சொல்லுவாங்க அப்படின்றத, ஏன்னா ஒரு வியாதிக்கும் சொல்றீங்க. இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் எந்த வியாதியில தான் உங்க குணமாகலாம் சொல்லுங்க மேம். அந்த தண்ணீரை நம்ம உள்ளுக்கு குடிச்சிடணும். சரும பிரச்சனை இருந்தாலும், தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அது உள்ளுக்கு கொஞ்சம் குடிச்சிட்டு, சரும பிரச்சனை இருக்கிறவங்க அது உடல் முழுவதும் நம்ம படுற மாதிரி உடல் முழுவதும் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த தண்ணீரை. மகாவிஷ்ணு அவருக்குமே உகந்த நாள். நம்ம வந்து புதன் பகவானுக்கும் வேண்டிக்கலாம், மகாவிஷ்ணுவையும் நம்ம வந்து நல்லா வேண்டிக்கலாம். அப்போ நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு காலையில இந்த புதன் பகவானுக்கு நம்ம வேண்டி இருக்கிறோம்னா, ஏன்னா சரும நோய்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம வெளியில வரணும்னா தவறாம இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் நல்ல. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் வந்து நிறைய விஷயம் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல நான் நேர்லேயே நிறைய பேஷண்ட் இங்கே பார்த்துட்ருக்கேன். எப்படி தான் குணமாகறாங்க, எப்படி இங்கே வந்த உடனே வர்ற அன்னைக்கு அப்படி சிரிக்காமல் ஒரு மாதிரி உம்முன்னு இருக்காங்க, குணமாகற அன்னைக்கு அப்படி ஒரு சிரிப்பு பொழிவோடு இருக்காங்களே, அது என்ன காரணன்றதை நான் உங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணேன். நீங்கள் வந்து பார்த்தா தாங்க தெரியும், அது நான் சொல்கிறது தெரியாது. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா, அதில் இங்கே மெயினாக வந்து இங்கே கிட்னி பேஷண்ட் நிறைய பேர் வராங்க. எங்கெங்கேயோ பார்த்து எனக்கு கிட்னி ப்ராப்ளம் நிறையா இருக்குது, சரியாகலைங்க, நான் அந்த டாக்டரை பார்த்தேன் இந்த டாக்டரை பார்த்தேன்னு கடைசியாக இங்கே வந்து ரொம்ப சீக்கிரமாக க்யூர் ஆனவங்க இங்கே நிறைய பேர். கிட்னியால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இங்கே குணமாகறாங்கன்றதை நான் என் கண்கூட நேர்லேயே பார்த்து அவங்களையும் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ஸோ அதனால தான் உங்களெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஐயோ வந்துடுச்சே, கிட்னி ப்ராப்ளத்தில் இருக்குமே, என்ன பண்ணுறது அப்படின்னு தவிக்காதீங்க. முதல்ல எங்கள் மேம் சொல்கிறது அதுதாங்க, என்ன ப்ராப்ளம்னாலும் முதல்ல பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் இடம் தான் இங்கே சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலையும் எங்கள் நித்யா மேம். ஓகேவா, இங்கே வாங்க, வீடியோவிலேருந்து நம்பர் எடுங்க, அப்பாயின்மெண்ட்டை வாங்க, நேர்லேயே வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு முக்கியமான பதிவு பார்க்கணும். அதுதாங்க மைத்ரேயன் முகூர்த்தம். எங்கள் மேமோட நிறைய ரசிகர்கள் வந்து மைத்ரேயன் முகூர்த்தம் எப்போ தாங்க வருது சொல்லுங்கள். ஒரு மைத்ரேயன் முகூர்த்தத்துக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட்டுங்க. அது ட்ரீட்மெண்ட்டு தான் அந்த மைத்ரேயன் முகூர்த்தமே. இந்த வர மைத்ரேயன் முகூர்த்தத்தில் என்ன வியாதிக்கு குணமாகலாம் அப்படின்றத மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க சந்திக்கலாம் அவங்களையே. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன். அதான் சொல்லிட்டு இருந்தேன் மேம், கிட்னி பேஷண்ட்டில் அன்றைக்கி ஒருத்தர் வந்து ரொம்ப பாவம் அவஸ்தைப்பட்டார். பட் இங்கே நிறைய பேர் கிட்னி பேஷண்ட் தான் வராங்கல்ல மேம்? இங்கே நிறைய பேர் கிட்னியால் பாதிக்கப்பட்டவங்க தான் நான் பார்க்குறேன். கிட்னிக்கான ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்ருக்குறோம். நிறைய பேர் நம்ம பதிவை பார்த்துட்டு, ஐயோ இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கேன்னு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு, ஐயோ நல்ல காலம் இப்பவே பார்த்துட்டோமே எல்லாரும் சொல்றது, மேம் கடவுளோட அருள் தான் இந்த வீடியோ என் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இன்னும் 6 மாசத்துல எனக்கு டயாலிசிஸ் போயிட்டு இருப்பேன் மேம் அப்படின்னு நிறைய பேர். அது எனக்கு ரொம்ப ஓகே, சந்தோஷமான ஒரு விஷயம்தான். ஸ்டார்டிங்ல இந்த ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கா, இல்லை மைல்டா யூரிக் ஆசிட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதா, கிரியேட்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதா, அப்பப்போ பார்த்துக்கோங்க. பிளட் ப்ரெஷர் இருக்கா, சுகர் இருக்கா, 6 மாதத்துக்கு ஒரு தடவை கம்ப்ளீட்டாக பிளட் டெஸ்ட் பண்ணுறது எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம். அதான் டயாலிசிஸ்லேருந்து காப்பாற்றிடுறீங்க, அதுக்கே வந்து பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்கு மேம். இப்போ வந்து உங்களுடைய ரசிகர்கள் எதிர்பார்க்குறது ஒன்று மைத்ரேயன் முகூர்த்தம் எப்போ எங்கள் நித்யா மேம் வந்து மைத்ரேயன் முகூர்த்தத்தை சொல்லுவாங்க அப்படின்றத, ஏன்னா ஒரு வியாதிக்கும் சொல்றீங்க. இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் எந்த வியாதியில தான் உங்க குணமாகலாம் சொல்லுங்க மேம். நிறைய பேர் இத பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்க. சரி, கமெண்ட்ல பார்த்தேன் மேம், நானு இது ஃபாலோ பண்ணிட்டு நமக்கு கமெண்ட்லயும் சொல்றாங்க. இப்போ இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சரும பிரச்சனைகள், தேமல் இருக்கு, முகத்துல மெலாஸ்மா இருக்கு, அதனாலே பாத்தீங்கன்னா கான்ஃபிடன்ட் லெவலே இல்லாத மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. அந்த மங்கு பிரச்சனை, லியூகோடெர்மா அப்படின்னு சொல்ற இந்த விட்டிலிகோ வெண்புள்ளி பிரச்சனை, சருமத்துல இந்த சொரியாசிஸ். இப்போ ஒரு 2 days பேக் கூட ஒரு சார் வந்திருந்தார், கம்ப்ளீட்டா தலையில இருந்து கால் வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் சொரியாசிஸ். தோல் வந்து அப்படியே உதிர்ந்து அவர் நடந்து போறாரு, அப்படியே உதிர்ந்து அவர் ஷர்ட் எல்லாம் அவ்வளோ. இந்த மாதிரி நிறைய கிட்ஸு கூட இருக்கு, குழந்தைங்க கூட இருக்காங்க.
அதுக்கு எல்லாமே ஒரு சிறப்பு சிகிச்சைகள் நம்ம கிட்ட இருக்கு. இறைவன் கிட்டயும் நம்ம இந்த பிரார்த்தனை மைத்ரேயன் முகூர்த்தம் வந்து இந்த சரும பிரச்சனை இருக்கிறவங்க இதை செய்யலாம். ஒரு சிலருக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தைராய்டு இருக்கா, இல்ல உணவு சாப்பிட்டாலே தொண்டையில எரிச்சல் இருக்கு, அசிடிட்டினால தொண்டை புண்ணு இருக்கு, அல்சர்னால வாய் புண்ணு தொண்டை புண்ணு இருக்கு, இந்த தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த மைத்ரேயன் முகூர்த்தத்துல இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்யலாம். எப்போ இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் வருதுன்னா ஜூலை 8 புதன்கிழமை. அதான் நைட்ல வருது. கொஞ்சம் சிரமம் பார்க்காம இதை செஞ்சுக்கோங்க. அலாரம் வச்சு ஏஞ்சிட வேண்டியதான், செஞ்சுக்கோங்க. அந்த பிரச்சனை இருக்கிறவங்க செய்யலாம். அவர்களுக்காக வீட்டுல யாராவது வேண்டிக்கிட்டோ இதை நம்ம செய்யலாம். புதன்கிழமை ஜூலை 8ஆம் தேதி டைம் பாத்தீங்கன்னா 12:53 நைட்ல 2:36 12:53 இருந்து 2:36 வரைக்கும் இந்த நேரம் முகூர்த்த நேரம் இருக்கு. ஸோ நீங்க தூங்கிட்டீங்கன்னு அப்படின்னா எந்திரிச்சு இந்த பரிகாரத்தை செய்யணும்னா நல்லா குளிச்சுட்டு வந்து இதை செய்யலாம். வழக்கம் போல நம்ம செய்யக்கூடியதுதான். பூஜை அறையில நல்ல மலர்கள் எல்லாம் வச்சுட்டு தீபம் ஏற்றி நல்ல மனதார உட்கார்ந்து நம்ம பிரார்த்தனை செய்ய போறோம். இதற்கு வந்து ஒரு ஸ்பெஷலா நீர் ஒண்ணு செய்ய போறோம். அந்த நீர் தான் ரொம்ப முக்கியமானது. என்ன செய்ய போறோம், நல்ல தூய்மையான ஒரு செப்பு பாத்திரமோ பித்தளை பாத்திரமோ ஒரு சொம்புல நம்ம கலசத்துக்கு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சொம்பு எடுத்துக்கணும். நல்ல சுத்தமான நீரால அதை நிரப்பிடணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏலக்காய், கொஞ்சமா விபூதி, குங்குமம் இதுல போட்டுடணும். சின்ன துண்டு பச்சை கற்பூரம் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதுல நம்ம துளசி இலைகளும் வில்வ இலைகளும் போடணும். முந்தின நாளே நம்ம பறிச்சு வச்சிடணும். ஸோ துளசி வில்வ இலைகளை இந்த தண்ணீர்ல போட்டுட்டு அப்படியே நம்ம இறைவன் முன்னாடி வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு நம்ம பிரார்த்தனையை வழக்கம் போல நம்ம எழுதணும். எப்படின்னா நல்ல ஒரு வெள்ளை பேப்பர், நல்ல ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. 4 பக்கமும் மஞ்சள் வச்சுட்டு கிரீன் இங்க் பென்ல யாருக்கு இந்த பிரச்சனை இருக்கோ அவர்களுடைய பெயர் எழுதிட்டு, இல்ல நமக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குன்னா நம்மளோட பெயர் எழுதிட்டு, நமக்கு இந்த சரும பிரச்சனை இருக்கு, சீக்கிரமா இது நமக்கு குணமாகணும் அப்படின்னு கிரீன் இங்க் பென்ல எழுதி நம்ம மடிச்சு வச்சிடணும். இது கூட 1 ரூபி காயின் வச்சு மஞ்சள் நிற துணி இருக்கு இல்லைங்களா, அந்த துணியில முடிச்சு இறைவன் கிட்ட வச்சிடணும். ஸோ நைட் அந்த தண்ணீர் அப்படியே இருக்கட்டும். நம்ம முடிச்சு வச்சதும் இறைவன் கிட்ட அப்படியே வச்சுட்டு நம்ம தூங்க போயிடலாம். காலையில எந்திரிச்சு தான் திரும்பவும் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகணும். முடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, ஸோ இதை எடுத்துக்கணும். அந்த தண்ணீர் இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த தண்ணீரை நம்ம உள்ளுக்கு குடிச்சிடணும். சரும பிரச்சனை இருந்தாலும் தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அது உள்ளுக்கு கொஞ்சம் குடிச்சிட்டு, சரும பிரச்சனை இருக்கிறவங்க அது உடல் முழுவதும் நம்ம படுற மாதிரி உடல் முழுவதும் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த தண்ணீரை. ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போகிறது தான் முக்கியம். ஸோ இந்த நாள் புதன்கிழமை வர்றது பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்கும் மகாவிஷ்ணு அவருக்குமே உகந்த நாள். நம்ம வந்து புதன் பகவானுக்கும் வேண்டிக்கலாம், மகாவிஷ்ணுவையும் நம்ம வந்து நல்லா வேண்டிக்கலாம். ஸோ அப்போ நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு காலையில் இந்த புதன் பகவானுக்கு நம்ம வேண்டி இருக்கிறோம்னா சிவாலயத்துக்கு போயிட்டு இந்த நவகிரகங்களில் புதன் பகவானுக்கு நல்ல ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு நம்ம எழுதியிருக்கிறோம் இல்லைங்களா, இதையும் நம்ம உண்டியல்ல போட்டுடலாம். நெய்வேத்தியமாக நம்ம பச்சை பயிறு சுண்டல் எடுத்துட்டு போயிட்டு இதை வச்சு நம்ம அர்ச்சனை செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம், தானமாக கொடுக்கலாம். இன்னும் ஒரு சிலர் நல்லா வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா கிரீன் கலர்ல நம்ம ஜாக்கெட் பிட்டு வச்சுட்டோ பச்சை நிற வளையல் வெற்றிலை பாக்கு பழம் எல்லாம் வச்சு அதுவும் நம்ம தானமா கொடுக்கலாம். இல்ல சாரி கொடுக்கறதுனாலும் பச்சை நிறத்துல, அப்போ பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய புடவை நம்மளுடைய ஜாக்கெட் பெட்டு வச்சுட்டு பச்சை நிற வளையல் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுல வெற்றிலை பாக்கெல்லாம் வச்சு நம்ம 5ஓ 7ஓ இந்த மாதிரி எண்ணிக்கையில தானம் கொடுக்கலாம். இல்ல நம்ம மகாவிஷ்ணுவுக்கு இந்த பிரார்த்தனை செஞ்சிருக்கிறோம்னா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நம்ம எழுதி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதை உண்டியல்ல சேர்த்துட்டு நல்ல மனதார பெருமாளை நினைச்சு நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு வரணும். இது வந்து ஒரு முக்கியமான சரும பிரச்சனைக்காக இந்த மைத்ரேயன் முகூர்த்தத்தை நம்ம தவற விடாமல் செய்யறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சரும நோய்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம வெளியில வரணும்னா தவறாம இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் நல்ல மிட் நைட்ல வருது, பரவாயில்ல, ஒரு நாள் எந்திரிச்சு இந்த வழிபாட்டு முறையை செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். தேங்க்யூ. அதாவது மைத்ரேயன் முகூர்த்தம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தோம். அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இதான் எங்கள் நித்யா மேம்கிட்ட நான் சொல்கிறது, அவங்கள பற்றி சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். இந்த சரும பிரச்சனை சொரியாசிஸ் இருக்குது,
அதுதான் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், நடந்து போகும்போதே உடம்புலேருந்து கொட்டுச்சான். அப்படி அது எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தெரியுமா, எவ்வளோ வேதனைகள் இருக்கும். நம்ம எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. சொரியாசிஸ் ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு வியாதிங்க அது. ஸ்கின்னு ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. அதனால் அப்படி ஏதாவது சொரியாசிஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நீங்கள் நேரில் வாங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேமை வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வந்து சந்திச்சுக்கோங்க. அது இல்லாமல் இவங்க இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மைத்ரேயன் முகூர்த்தத்தோட அந்த பூஜையை நீங்கள் கடைப்பிடிங்க. ஸோ சொரியாசிஸ் என்னங்க, ஸ்கின் ப்ராப்ளம் என்னங்க, என்ன பிரச்சனைனாலுங்க இங்கே வந்தால் குணமாயிடணும். அதனால் நீங்கள் எந்த கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. இந்த மைத்ரேயன் முகூர்த்தத்துக்கும் இந்த கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள், அந்த பூஜையும் பண்ணுங்கள், இங்கே ட்ரீட்மெண்ட்டும் எடுங்க. சூப்பராக ஆயிடுவீங்க.